இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல ஃபேஸ் குரூவிங் டூல் பார்த்து எப்படி ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பரான பேஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான பேஸ் இருக்குது. இதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிங் டூல் பார்த்து ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டான், ஓடி ரஃபிங் டூல் பார்த்து ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூவிங் டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எடிட்டில் போயிட்டு டூலில் போயிட்டு செலெக்ஷனில் போயிட்டு ஏற்கனவே டூல் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். எடிட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல நேம் என்ன வேணுமோ அந்த நேம் டைப் பண்ணிக்காங்க. அப்புறம் இன்செர்ட்டில் போயிட்டு அதை இன்செர்ட்டோட பேராமீட்டர் கொடுத்துருங்க, இன்செர்ட்டோட சைஸ் என்ன இருக்குது, வித்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் போயிட்டு இந்த பேஸ் குரூவிங் ஹோல்டரை வந்து செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இதுதான் மெயினானது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற ஆப்ஷன்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிங்கன்னா டூல் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ட்ரைனிங் மோடில் வந்து அவுட் சைட் குரூவிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட் ரேட் எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் ரன் ஆகும்னு சொல்கிறது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். ஸ்டார்டிங் வந்து இந்த பேஸ் கொடுத்துட்றோம், பேக் வந்து செலெக்ஷனில் போயிட்டு இந்த மாடலோட பேஸ் கொடுத்துட்றோம். இதுக்குள்ள மட்டும் டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறது. அவுட் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் இந்த எஜ்ஜு கொடுத்துட்றான், மினிமத்தில் வந்து இந்த எஜ்ஜு கொடுத்துட்றோம். இது மாதிரி எந்த லொக்கேஷனில் ரன் அதை பூரா அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே குரூவிங் டூல் பார்த்துல எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்சல் வேணுமா இல்லை ஃபுல் ஸ்டெப் டவுன் வேணுமான்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே இந்த குரூவிங் ஆப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். ஓகே கொடுத்தீங்கன்னா டூல் பார்த்து வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த சிமுலேட் பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாத் ஸ்டைல் வந்து நமக்கு என்ன ஸ்டைல் வேணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரஃபிங் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் அதுவே ஃபினிஷிங் பாஸ் ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது மாதிரி ஃபேஸ் குரூவிங் டூல் இருந்துச்சுன்னா இது மாதிரி ரன் பண்ணிக்கலாம்.